நிறைய பேர் இப்ப தேசிய தலைவன் படத்தை போட்டுக்கொண்டு சங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கிற தருணம். நான் பாரதிதாசனை என் பெரும்பாட்டன் என்கிறேன், ஆனால் பார்ப்பனர்களையே பெரும்பாட்டன் என்று பேசுகிறார் ஒருவர் என்றால் தமிழ்நாட்டின் தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமல்ல, என் தலைவனையும் மான் ஊறுகாய் அடித்து கொடுத்தார் என்று மடமையாக்குவதற்கான வேலைகளை இந்த மடையர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? பாருங்கள். எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்காக காத்திருந்தேன். 13 ஆண்டுகள். நான் 2013 வெளியில வந்தேன். அதே 13 தொடங்குகிறேன். மோதி பார்ப்போம், களத்துல பார்ப்போம். யாருன்னு நம்ம அங்கீகரிப்பதற்கு முன்னால் மக்கள் அங்கீகரிக்க தொடங்குவார்கள். உன்னை மட்டும் சொல்லுகிறேன், தயவு செய்து என் தலைவனை ஆமைக்கறியும் மீன் ஊறுகாயும் யானை வற்றலும் புலிக்குடல் வறுவல் என்று நீங்கள் புகழ்வது எம் இயக்கத்தை காட்டி கொடுக்கிறீர்கள். அப்பவும் சொல்றோம், வாழ்க. ஏனென்றால் என் தலைவன் காட்டிய பாதையில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் என்னை வழி நடத்துகிறார். விஜய் ஒரு சரித்திரம் எழுத தொடங்குகிறது, ஒரு வரலாறு வரைய தொடங்கி இருக்கிறது. மாபெரும் மக்கள் மன்றத்தில் என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். மக்களை விரைவில் சந்திப்பதற்காக களத்தையும் தளத்தையும் என் தலைவன் உருவாக்குகிற இடத்தில் நான் களமாட புறப்பட இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். அது மட்டும் இல்லை, அம்மா சொன்னாங்க, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வராதுல்லப்பா. அப்பா சொன்னாங்க, பெரிய இடத்துல நீ உட்காந்துட்டா நான் செத்துருவேன்ப்பா. அதுக்காகத்தான் என் உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த பெரிய இடம் வேண்டாம், உங்கள் உயிர் எனக்கு முக்கியம். ஆனாலும் ஒரு பெரும் தலைவனை கைப்பிடிச்சிட்டேன், கவலைப்படாமல் இருங்க கொஞ்சம் காலம். நான் உங்களோடு இறுதி காலத்திலாவது ஒன்றாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா 17 வயசில் என் பெற்றோர்களை விட்டு வெளியேறியவன். கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.